வணக்கம். நான் சுதர்ஷன் மகேஷ். பீகார் மாநிலத்தில அக்டோபர், நவம்பர் மாதத்தில தேர்தல் நடைபெறவிருக்கிறது. ஸோ, அங்க கட்சிகள் எல்லாமே பிரச்சாரத்தை ஆரம்பிச்சுட்டாங்க. கூட்டணிகளுக்குள்ள சீட் ஷேரிங் வரைக்குமே வந்துட்டு களம் நகர்ந்து போயிட்டு இருக்குது. அண்ட் இந்த நேரத்தில தேர்தல் பிரச்சாரம் எந்த அளவுக்கு சூடுபிடித்து போயிட்டு இருக்குதோ, அந்த அளவுக்கு அங்க வந்துட்டு தேர்தல் ஆணையமும் சர்ச்சைக்கு உள்ளாயிருக்குது. ஸோ, எங்கெங்கெல்லாம் வந்துட்டு இந்திய அலையன்ஸ் தோற்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. நம்ம தோத்துடுவோம் அப்படின்ற மாரி நெனைக்கிறாங்களோ, அங்கெல்லாம் வந்துட்டு நாங்க இவிஎம் மிஷின நம்ப மாட்டோம். தேர்தல் ஆணையத்த நம்ப மாட்டோம். தேர்தலையும் நம்ப மாட்டோம். ஓட்டு போடுற மக்கள கூட நம்ப மாட்டோம் அப்படின்ற மாதிரி ராகுல் காந்தி இறங்கி பேச ஆரம்பிச்சுருவாரு. சமீபத்தில கூட வந்துட்டு மகாராஷ்டிரா தேர்தல்ல தேர்தல் ஆணையம் வந்துட்டு பிஜேபியோட சேர்ந்து கடைசி நேரத்தில பல ஆயிரம் வாக்காளர்களை வந்து சேர்த்துட்டாங்க அப்படின்ற மாரி சொன்னாங்க. ஏங்க அவ்வளோ பேர் சேர்த்தாங்க ரைட்டு. கிரவுண்ட் லெவல்ல உங்களுடைய மெம்பர்ஸ் இருப்பாங்க. பூத் கமிட்டி மெம்பர்ஸ்லாம் இருப்பாங்களே, அவங்கலாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? அப்படி தவறா யார் பேரையாவது சேர்த்தாங்கன்னா, அந்த டைமே அவங்க வந்துட்டு சொல்லியிருப்பாங்க இல்லையா? தேர்தல்லாம் முடிந்து ரிசல்ட்லாம் வந்ததுக்கு அப்புறமா இப்படி பழி போடுறது என்னங்க இது போங்காட்டமா இருக்குது அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. பீகார பொறுத்த மட்டும் சிறப்பு வாக்காளர் திருத்த பணிகள் அப்படின்றது நடந்துட்டு இருக்குது. கடைசியா 2003ல வந்துட்டு இந்த மாதிரியான திருத்த பணிகள் நடந்திருக்குது. ஸோ அதற்கப்புறமா இப்பதான் வந்துட்டு திருத்த பணிகள் அப்படின்றத மேற்கொள்றோம் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கிறாங்க. இதுல வந்துட்டு ஆதார் அண்ட் பான் கார்டு இந்த 2யும் நாங்க வந்துட்டு வோட்டர்ஸுக்கான ஒரு ப்ரூஃபா எடுத்துக்க மாட்டோம். அது வந்து ஒரு நார்மலான ப்ரூஃபா இருக்குமே தவிர, இந்திய குடிமகனுக்கான ப்ரூஃப் அப்படின்றதுல பான் கார்டையும், ஆதார் கார்டையும் நாங்க சேர்த்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கிறாங்க. ஆதார் கார்டை ஏங்க சேர்க்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரி இன்னைக்கு காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய பலர் வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதே காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய சசி தரூர் இன்னைக்கு அவர் பிஜேபியை பேசுறாரு அப்படின்ற மாதிரி நம்ம வச்சுக்கிட்டாலும், ஜெயராம் ரமேஷ் இந்த மாதிரியான ஆட்கள் ஆதார் அப்படின்றது மன்ரேகா மாதிரியான திட்டத்திற்கோ, ரேஷன் கடையில பொருட்கள் வாங்குறதுக்கோ, இதற்கு மட்டும் தான் ஆதார நீங்க கேட்கணும் அப்படின்றத தாண்டி வேற தொட்டதுக்கெல்லாம் நீங்க துப்பாக்கிய நீட்டிட்டு ஆதார காட்டு அப்படின்னு சொல்லி கேட்கிறது என்ன நியாயம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்கிறாங்க பார்லிமெண்ட்ல. ஆனா இன்னைக்கு அவங்களே வந்துட்டு ஆதாரை வந்துட்டு குடிமகனுக்கான ஒரு ஐடியா எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இப்படியெல்லாம் சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது ரீசெண்டா இந்தியா டுடே குரூப்ல இருக்கக்கூடிய ஹிந்தி சேனலா இருக்கக்கூடிய ஆஜ் தக் அவர்கள் ஒரு செய்தியை வெளியிட்டு இருக்கிறாங்க. பல இடங்கள்ல இருக்கக்கூடிய மக்கள் தொகையை விட ஆதாரினுடைய அந்த பெர்சன்டேஜ் அப்படின்றது அதிகமா இருக்குது. அதுவும் குறிப்பா இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையா இருக்கக்கூடிய பகுதிகள்ல ஆதாரினுடைய பெர்சன்டேஜ் அப்படின்றது அதிகமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் ப்ரூஃபோட வந்துட்டு காட்டியிருக்கிறாங்க. குறிப்பா நம்ம பார்த்தோம் அப்படின்னா சீமாஞ்சல் பகுதியை பொறுத்த மட்டும் கிஷான்கஞ்ச் அப்படின்ற இடத்துல 68% இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க. 126% ஆதார் இருக்குது. இருக்கக்கூடிய மக்கள் தொகையை விட 26% அதிகமா இருக்குது. கட்டிஹர் அப்படின்ற பகுதியில் 44% இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க. 123% ஆதார் இருக்குது. அரைரா அப்படின்ற பகுதியில் 43% இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க. 123% ஆதார் அங்க இருக்குது. அதே மாதிரி பூர்ணியா அப்படின்ற பகுதியில் 38% இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க. ஆதார் அப்படின்றது 121% இருக்குது. இருக்கக்கூடிய மக்கள் தொகையை விட ஆதாரினுடைய பெர்சன்டேஜ் அப்படின்றது அதிகமாவே இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது. அண்ட் அதே நேரத்துல வந்துட்டு இந்த மாதிரியான ஆதார் அதிகமா வச்சிருக்கிறது, நம்ம வந்துட்டு இஸ்லாமியர்கள் அதிகமா இருக்கிறாங்க. அதனால இஸ்லாமியர்கள் வந்துட்டு கள்ள ஓட்டு போடுறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல வரல. காரணம் என்ன அப்படின்னா, இந்திய இஸ்லாமியர்களை தாண்டி இந்த மாதிரியான பகுதியில வந்துட்டு நேபாளை சேர்ந்தவர்கள், பங்களாதேஷை சேர்ந்தவர்கள், மியான்மரை சேர்ந்தவர்கள் அதிகமா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இங்கேயே நிலைமை இப்படி இருக்குது அப்படின்னா, வெஸ்ட் பெங்காலினுடைய நிலைமை எப்படி இருக்கும்? எவ்வளோ பேர் வந்துட்டு மற்ற நாட்டில இருந்து சட்டவிரோதமா குடியேறியவர்கள், அவர்கள் அதிகமா இங்கேயே வந்து, இங்கே வாக்குரிமை வாங்கி, அவர்கள் வாக்களிக்கிறதுக்கு இந்திய குடிமகனா இருக்கிறாங்க. இந்திய குடிமகனா சட்டவிரோதமா வந்து நுழைந்திருக்கிறாங்க அப்படின்றது பார்க்கும்பொழுது, நமக்கு வந்து ஷாக்கிங்கா இருக்குது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களால தான் வந்துட்டு ஆதாரை நாங்க சேர்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே நேரத்தில வந்துட்டு இதற்கு முன்னாடியும் வந்துட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் செஞ்சதால தான் வந்துட்டு தேர்தல்ல வந்துட்டு பிஜேபி ஜெயிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்களே. அவர்கள் வந்துட்டு தெலுங்கானால செஞ்சாங்க. தெலுங்கானால வந்துட்டு அந்த வாக்காளர்களினுடைய அந்த எண்ணிக்கை அப்படின்றது குறைஞ்சிருந்தது அப்படின்னா, காங்கிரஸ் எப்படி ஜெயிச்சிருப்பாங்க? அதே நேரத்துல வாக்காளர்கள் அதிகமா சேர்க்கப்பட்டிருந்தாங்க அப்படின்னா, ஜார்க்கண்ட்ல ஏன் வந்துட்டு பிஜேபி ஜெயிக்கல? அப்படின்ற மாதிரியான கேள்விகளையும் எழுப்பியிருக்கிறாங்க. ஸோ நாம வந்துட்டு தேர்தல்ல ஜெயிக்கிறோம், தோக்குறோம் அப்படின்றது மேட்டர் கிடையாது. வெற்றியை கொடுக்கக்கூடிய, தோல்வியை கொடுக்கக்கூடிய மக்களினுடைய தீர்ப்பை அக்செப்ட் பண்ணிக்கணும். அத பிளேம் பண்ணிட்டு இவிஎம் நாங்க நம்ப மாட்டோம். தேர்தல் ஆணையத்த நம்ப மாட்டோம். கொஞ்ச நாள் கழிச்சு வாக்கு செலுத்துற மக்களையும் நாங்க நம்ப மாட்டோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஸோ வெற்றியோ, தோல்வியோ அத அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய மனநிலைமை இருக்கிறவர் தான் ஒரு சிறந்த தலைவரா வர முடியும். ஸோ அந்த வகையில ஆதார் கார்டு அங்க இருக்கக்கூடிய மக்கள் தொகையினுடைய எண்ணிக்கையை விட ஆதாரினுடைய பெர்சன்டேஜ் அதிகமா இருக்குது. ஸோ அதற்கு இந்த சமுதாய மக்கள், அந்த சமுதாய மக்கள் அப்படின்னு யாரையும் நம்ம குறை சொல்ல விரும்பல. யார் மேலேயும் பழி போடுறதுக்கும் நம்ம கிடையாது. ஏன்னா அவர்கள் எல்லாருமே இந்திய குடிமகன்கள். இந்தியாவை தாண்டி வெளியில இருந்து சட்டவிரோதமா உள்ள புகுந்திருக்கக்கூடிய சட்ட விரோதிகள். அவர்கள் தான் வந்துட்டு சட்டவிரோதமா
ஆதார் கார்டு வாங்கி வச்சிருக்கிறாங்க. ஸோ அவர்களையும் நம்ம வாக்களிக்க விட்டோம் அப்படின்னா இந்திய ஜனநாயகம் பெரிய கேள்விக்குறியாகும் அப்படின்றது தான் வந்துட்டு சொல்லக்கூடிய மெசேஜ். ஸோ இந்த வழக்கு அப்படின்றது இந்த மாதத்தினுடைய கடைசியில வந்துட்டு ஹியரிங் வருது 28ஆம் தேதி. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.